இன்னைக்கு நம்ம கிராணி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கிராணியில் யாருமே இல்லாமல் தான் விளாட போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்மளை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. கீழே என்னமோ கிடக்குதே ஒரு டிரைவர். சரி உட்காந்து இருக்கலாம். இதை வச்சு நம்ம இது ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்று கைஸ், இந்த ஓப்பன் பண்ணோன்னா இந்த செண்டெல்லாம் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி வரோம். இந்த செண்டெல்லாம் திறந்தாச்சுடா, நீ வாங்க முடிக்கிட்டு கொஞ்சம் இரி. இப்போ நம்ம எந்த சைடு போடுறது? சரி நம்ம இந்த சைடு போவோம். அந்த எலும்பு கூட ஏதாச்சும் வச்சிருக்கோம். எலும்புடு ஏதாச்சும் வச்சிருக்கியா சொல்லு. இல்லையா அந்த எலும்பு கூட மாதிரி தானே நம்மளுக்கு கிடக்கணும். இந்த சென்ட்ரலோட தொல்லை தாங்கல. ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்துருச்சு. இதுக்கு எலும்பு கூட என்ன வச்சிருக்கேன் சொல்லு. இது மாதிரி தானே நம்மளும் கிடக்கணும். சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும்டா. அங்கே ஏதோ கால் மட்டும் தருது. சென்ட்ரல் பொம்மை. சரி நம்ம தரப்போம். நம்ம ஸ்க்ரூ டிரைவர் கீயை வச்சு இது வேற ஆடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப டைட்டாக இருக்கும் போல. வரடா அப்படி திறந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் அந்த சென்ட்ரல் பொம்மை எடுத்து சென்ட்ரல் அவள் போட்டு தள்ளலாம். உக்காந்தா உட்காந்தே எடுப்போம். நான் எடுத்ததுக்கப்புறம் உட்காரோம். சரி நம்ம இப்போ போகலாம். அந்த செண்டெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த கேட்டு வேற அடிக்கடி. சரி இப்போ மாடிக்கு போகலாம் மேலே போகலாம். இது இந்த வீணா பண்ண கிராணி பூட்டி தான் வச்சுருக்கோம். நம்ம தான் திறக்கலாம். எங்கே நம்ம ஸ்க்ரூ டிரைவரு? இந்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தலைவா. திறக்கலாம். மாடிக்கு போகலாம். இந்த கதவை சீக்கிரமாக திறக்கணும். திறந்தாச்சா? அப்படி திறந்தாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரல் கைக்கு போகணும். இந்த சென்ட்ரா உனக்கு கொண்டு விட்டுட்டு தான் நாங்கள் மாடிக்கு போயிட்டுருக்கோம். இல்லை பத்த விடு எங்களை. அப்பாடி போய் திறந்துருக்கு இந்த சென்டர்லாம். இப்போ நம்ம போவோம், அடிக்கு போவோம். ஃபஸ்ட்டு மாடிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். மாடிக்கு போ போயிட்டே இங்கே வேற ஸ்டெக்காகி நிற்கிறோம். இனிமேல் நேராக போய்கிட்டே இருக்கணும். அடுத்த படிக்கட்டு எங்கே